சூரிய வம்சம் திரைப்படம் மக்கள் மத்தியில நிலைத்து நிற்பது மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்ட்டு 3BHK பட விழாவில் சரத்குமார் நிகழ்ச்சியோடு சொல்லியிருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் ஒரு திரைப்படம் காலம் கடந்தாலும் ரசிகர்கள் நெஞ்சில நிறைஞ்சு நிக்குதுன்னா அது சூரிய வம்சம் படம் தான். சரத்குமார், தேவயானி உள்ளிட்டோர் நடிப்புல விக்ரமன் இயக்கத்துல 1997 ஜூன் மாசத்துல இந்த படம் வெளிவந்துச்சு. அவ்வளவு பெரிய ஹிட் கொடுத்தது. வந்த பாடல்கள் எல்லாமே மெகா ஹிட் தான். தந்தை மகன் இடையிலான உறவு தான் படத்தோட மைய கருவாய் இதுல அமைஞ்சிருக்கும். 90s கிட்ஸ்களின் மனம் கவர்ந்த படமான சூரிய வம்சம் மீம் கிரியேட்டர்களுக்கு தொடர்ந்து கண்டென்ட்களை கொடுத்துட்டு வருது. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா சின்ராசை கையில பிடிக்க முடியாது, ராதிகா பேசும் டயலாக் இதெல்லாம் அதிக எண்ணிக்கையில மீம்ஸ்களாக ரசிக்கப்பட்டுட்டு வருது. தமிழ்ல வெற்றி அடைந்த இந்த படம் அதுக்கப்புறம் தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் அப்படின்ட்டு 3 மொழிகள்ல ரீமேக் செய்யப்பட்டது. ஸோ பாத்தீங்கன்னா இந்த படம் இந்த அளவுக்கு ஹிட் கொடுத்து மக்கள் மத்தியில நிலைச்சு இருக்குன்றது நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூரிய வம்சம் படத்தை பத்தி 3BHK பட விழாவில் சரத்குமார் பெருமையா பேசியிருக்கிறாரு. சூரிய வம்சம் பட காட்சியை 3BHK குழு ரீக்ரியேட் செஞ்சதும் வைரல் ஆயிட்டு வருது. அந்த படத்தில் நடிச்ச சரத்குமாரும் தேவயானியும் இந்த 3BHKவிலும் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படமும் கூடிய சீக்கிரத்தில், அதாவது ஜூலை ஸ்டார்டிங்லலாம் வெளிவந்துடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸ்ரீ கணேஷ் இயக்கத்துல சித்தார்த், சரத்குமார், தேவயானி, யோகி பாபு இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துல. அதாவது நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுதான் இந்த படத்தோட கான்செப்டே. இவங்களுடைய கனவுகளுக்கு மகன் சித்தார்த்தையும் மகளையும் இவங்க நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. கையில 7 லட்சத்தை வச்சுக்கிட்டு சொந்த வீடு வாங்கணும்னு சரத்குமார் கூறாரு. 7 லட்சத்துல சொந்த வீடா சார், நீங்க எந்த காலத்துல இருக்கிறீங்க அப்படின்ட்டு அந்த கட்டுமான நிறுவனத்தினர் இவர்கிட்ட சொல்றாங்க. இதனால தொய்ந்த முகத்தோட வீட்டுக்கு திரும்பி வராரு. எப்படியாவது 3BHK வீட்டை வாங்கிடணும்னு நினைக்கிறாங்க. இவங்களுடைய கனவு நினைவாச்சா? அதுதான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட ப்ரமோஷன் விழாவில் சூரியவம்சம் படத்தின் காட்சியை படக்குழுவினர் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த காட்சியில சரத்குமார், தேவயானி உள்ளிட்ட குடும்பத்தினர் போட்டோவுக்கு போஸ் கொடுக்கறாங்க. அப்போ போட்டோகிராஃபர் எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்க, அதுக்கு சரத்குமார் எல்லாரும் வந்தாச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தேவயானி, என்னங்க சின்ராசு அப்படின்னு சொல்லும்போது சித்தார்த்த பாவமா ஒரு ஓரத்துல ஏக்கத்தோட நின்றுட்டு இருக்கிறாரு. அப்போ சரத்குமார், என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, நீ சீக்கிரமா எடு அப்படின்னு சொல்றாரு. இந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிறாரு. சரத்குமாரோட இந்த காட்சியை பார்க்கும்போது எல்லாருமே இந்த சூரிய வம்சம் படத்துல நடந்த காட்சியை நினைவுக்கு கொண்டு வராங்க. நமக்கு ரொம்ப சிரிப்பா வருது. சரத்குமார் ஒதுங்கி நிற்கிறாருன்ட்டு. பட் இதை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு தான் வருது. அன்னைக்கு அப்பா சரத்குமார் மகன் சின்ராசு, மருமகள் தேவயானியை ஒதுக்கி வச்சுட்டு போட்டோ எடுத்தாரு. இன்னைக்கு மகன் சரத்குமார் மனைவி தேவயானியோட சேர்ந்து சித்தார்த்தை ஒதுக்கி வச்சுட்டு போட்டோ எடுக்கிறாங்களா. காலம் எப்படி மாறிட்டு போகுது பாரு அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு வராங்க. சூரிய வம்சம் எப்படி ஹிட் ஆச்சோ அதே போல இந்த படமும் ஹிட் ஆகுன்றதுதான் அவங்களோட எதிர்பார்ப்பு. பூர்த்தியாகுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.